அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புகழ்பெற்ற யோகா குரு திருமலை கிருஷ்ணமாச்சாரி நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாரு. திருமலை கிருஷ்ணமாச்சாரி புகழ்பெற்ற யோகா குரு பிறந்த தினம் என்று இந்தியாவின் தலைசிறந்த யோகா குருவாகவும் ஆயுர்வேத பண்டிதராகவும் திகழ்ந்த திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் பிறந்த தினம் என்று கர்நாடக மாநிலம் சித்ராதுர்கா மாவட்டத்தில் முச்சுக்குண்டபுரம் என்ற இடத்தில் பிறந்தார். 1888 தந்தை பிரபல வேத விற்பனர். வேத நூலை வாங்கி வேதம், அதாவது ரிக்கி, அசுர், சாம, அதர்வன் வேதம், இந்த மாதிரி வேதங்களை வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பார்னு நினைக்காதீங்க. வேத விற்பனர்னா வேதத்தை சொல்லிக் கொடுப்பவர் என்ற அர்த்தம். வேதத்தை பரப்புரை செய்பவர், ஆசிரியர் மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த துறையில் வேதம் கற்பிக்கிறதுல ரொம்ப வல்லுனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 6 வயதில் சமஸ்கிருதத்தில் பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ள தொடங்கினார். அப்போதே தந்தை ஆசனங்களும் பிராணாயாமமும் கற்றுத்தந்தார். இவரது 10 வயதில் தந்தை இறந்தார். செம்மராஜ் சமஸ்கிருத கல்லூரியிலும் மடத்திலும் பயின்றார். வியாக்கரணம் அப்படின்னா வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் வியாக்கரணம், இலக்கணம் மற்றும் வேதாந்தம் மற்றும் தர்க்கம் பயின்று வித்வான் தேர்வில் தேர்ச்சி அடைந்தார். 16 வயதில் இவரது கனவில் இவரது மூதாதையரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலைசிறந்த யோகியுமான நாதமுனி தோன்றி தமிழகத்தின் ஆழ்வார் திருநகருக்கு செல்லுமாறு கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது. அதனை சிரமேற்கொண்டு இவர் தமிழகம் வந்தார். இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். வாரணாசி பல்கலைக்கழகம், மைசூரு பல்கலைக்கழகம் உட்பட பல கல்வி நிறுவனங்களில் வயசேசிகா மற்றும் அப்படி இல்லை ஞாயா மற்றும் சங்கியா, யோகா, மீமாம்சா மற்றும் வேதாந்தா என்கிற 6 வேத தர்ஷனாக்களான ஷட் தர்ஷனா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த வேத தத்துவ பாடங்களில் பட்டம் பெற்றார். அந்த காலத்தில் வீட்டிலிருந்து பண உதவி பெற முடியாத நிலையில் இருந்தார். தினமும் 7 வீடுகளுக்கு மட்டுமே சென்று பிச்சை எடுத்து உண்டு வந்தார். ஆயுர்வேத கல்வி கற்பதற்கான உதவித்தொகை பெற்று ஆயுர்வேதமும் பயின்றார். ஊட்டச்சத்து, மூலிகை மருத்துவம் மற்றும் குணப்படுத்தும் முறைகள் குறித்து ஆழமான அறிவை பெற்றிருந்தார். 1916 வாக்கில் யோகேஸ்வரா ராமா மோகன் பிரம்மச்சாரியிடம் கல்வி பெற கைலாய மலைக்கு சென்றார். அங்கு 7.5 ஆண்டுகள் யோக பயிற்சிகளை ஆழமாக பயின்றார். பாரம்பரிய யோகா பற்றிய பல புத்தகங்களை மனப்பாடமாக அறிந்திருந்தார். 11 வருடங்கள் பனாரஸில் தங்கியிருந்தார். இவருக்கு பல மன்னர்களின் அறிமுகம் கிடைத்தது. மைசூர் மகாராஜாவின் உதவியுடன் யோகசாலா என்ற பிரத்யேக யோகா அமைப்பை 1933 தொடங்கினார். 1952 சென்னைக்கு வந்தார். விவேகானந்தா கல்லூரியில் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். இவரது யோகா பாணி வினியோகா என குறிப்பிடப்பட்டது. இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரைகள் மூலமாகவும் செயல்முறை விளக்கம் மூலமாகவும் யோகாவை வளர்த்தார். யோகா குருவாக போற்றப்பட்டாலும் இவர் தன்னை எப்போதுமே ஒரு மாணவனாகவே கருதி வந்தார். யோக பயிற்சி, ஆயுர்வேதம் மூலமாக நோய்களை குணப்படுத்தினார். யோக மகரந்தா, யோகாசனா கழு, யோக ரகசியா, யோகா வழி ஆகிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இவரது அடிச்சுவற்றை பின்பற்றி இவரது மகன் டிகேபி தேசிகாச்சாரி பல சிறந்த சீடர்களை உருவாக்கி யோகா பாரம்பரியத்தை தலைக்கச் செய்தார். யோகாஞ்சலி சாரம், எஃபெக்ட் ஆஃப்
யோகா பிராக்டிஸ் உள்ளிட்ட பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். 96 வயதில் கீழே விழுந்ததில் இவரது இடுப்பு எலும்பு முறிந்தது. ஆங்கில சிகிச்சை பெற்றுக்கொள்ளாமல் படுக்கையில் இருந்தவாறே செய்யக்கூடிய யோகா பயிற்சிகளை செய்து குணப்படுத்தி கொண்டார். இறுதி வரை சென்னையில் யோகாவை போதித்து வந்தார். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற யோகா குருவாக போற்றப்பட்டவரும் கட யோகாவை புதுப்பித்தவர் என்று போற்றப்பட்டவருமான திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் 100 வயதை நிறைவு செய்து 1989 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மறைந்தார். நன்றி, வணக்கம்.